1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி ஒவ்வொரு வருடமும் ஜூன் 26ஆம் தேதி போதைப்பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையிலே ஒரு நாள் சற்று முன்னதாகவே இன்று பீப்பிள் ப்ளஸ் இதழ் சார்பாகவும் நம்முடைய நிர்மலா பெண்கள் மேல்நிலை பள்ளி சார்பாகவும் சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆகியவை நம்மோடு இணைந்து இந்த போதை ஒழிப்பு தினம் கடைபிடிக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். முதலாவதாக முறைப்படி அறிமுக உரை நிகழ்த்த தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும் அன்னை விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி கட்டிடத்தானே படியும் என்ற அடிப்படையிலே ஒரு கல்வி சாலையை திறந்து வைக்கின்றவன் 100 சிறைச்சாலைகளை மூடுகிறான் என்கின்ற வில்லியம் ஹூகோ அவர்களின் சிந்தனைக்கொப்ப வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிர்மலா பெண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்ற அருட்கண்ணியர் ஜோஸ்பின் ராணி தலைமை ஆசிரியர் அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்துவார்கள். இந்த அருமையான காலை பொழுதிலே இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதிலும் சிறப்பாக பீப்பிள் ப்ளஸ் இதழினுடைய நிறுவனர் CEO அன்பு சகோதரர் ஜான் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மிக குறுகிய காலத்திலே இன்று சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள், அதைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அசம்பாவித சம்பவங்கள். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியிலே ஒரு கிராமமே மரண ஓலத்தில் சின்னபின்னமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு தருவாயிலே தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க போதைப்பொருள் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வு நாளாக இந்த நாளை நாம் அனுசரிக்கின்றோம். இதற்கு உத்வேகம் தந்து, உயிர் தந்து, முதுகெலும்பாக இருந்து, ஆக்கமும் ஊக்கமும் தந்து, எழுச்சியோடு இந்த நாளை சிறப்பாக நிகழ்த்தி இங்கு பயிலக்கூடிய அத்தனை மாணவிகளுக்கும் இந்த போதைப்பொருள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த பீப்பிள் ப்ளஸ் இதழினுடைய நிறுவனர் சகோதரர் ஜான் அவர்கள் இந்த நாளை நாம் சிறப்பு செய்யலாமா என்று என்னை சந்தித்து கேட்டார்கள். இது சால பொருந்தும், இந்த காலகட்டத்திற்கு இது அவசியம் என்று உணர்ந்ததனால் நிச்சயமாக இதை நாம் செய்யலாம். ஏறத்தாழ 3700 இளம் மாணவியர் நம் பள்ளியில் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களும் இதுபோன்று போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் அந்த குடும்பமானது ஒரு நோய்வாய்ப்பட்ட குடும்பமாக இன்று மாறியிருக்கிறது. அப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்து பயிலக்கூடிய எனது அன்பு பிள்ளைகள் நிறைய பேர் இங்கே இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த போதைப்பொருள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் என்ற ஒரு மேலான நோக்கத்தோடு அதற்கு நான் சம்மதித்து இன்று காலை 7:30 மணிக்கெல்லாம் மிக சிறப்பாக அதை ஒட்டிய ஒரு பேரணியை துவங்கி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் இங்கே கருத்தாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பயன் தரக்கூடிய பலவிதமான கருத்துக்களை இதை ஒட்டி பகிர இருக்கின்றார்கள். எனது அன்பு பிள்ளைகளிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இது ஏதோ விளையாட்டிற்காக, பொழுதுபோக்கிற்காக, நேரம் கடத்துவதற்காக, படிப்பிலிருந்து உங்களை சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதற்காக இந்த நாளையும் நேரத்தையும் தந்து உங்களை இங்கு அமர்த்தியதாக நீங்கள் கருதக்கூடாது. இந்த காலம் பொன் போன்றது. இங்கு நடக்கவிருக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் அதனை விட பொன் போன்றது. இங்கே வரக்கூடிய அத்தனை ஆன்றோர்களும் அனுபவம் வாய்ந்தவர்கள்,
பல்வேறு துறைகளில் பிரசித்தி பெற்று இருக்கக்கூடியவர்கள். நமக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை தருவார்கள். நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய குடும்ப சூழலுக்கு உங்களை வழிநடத்துகின்ற ஆக்கமும் ஊக்கமும் பலமும் தைரியமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் மனதில் கொண்டு பக்குவமாக அமைதியாக இந்த நிகழ்வினை நீங்களும் கடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையும் நான் அன்போடு அழைக்கிறேன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு, இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எதுவாக இருப்பினும் ஒரு அளவுக்கு மேல் செல்லும் பொழுது அது உணவாயிருந்தாலும் சரி, உறவாயிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆபத்தில் தான் போய் முடிகிறது. இதுபோல தான் போதைப்பொருள். இந்த போதைப்பொருள் என்பது மிகச் சிறிய அளவில் துவங்கப்படுகிறது. அது என்னதான் பார்த்துடலாமே, அதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு ஒரு டெம்டேஷன் வரும். லைட்டாக அதை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடிமையாக வேண்டியது தான். அதுக்கு பிறகு அங்கே அடிமைத்தனம் வந்துடுது. அடிமைத்தனம் வந்ததுக்கு பிறகு தன் நிலை மறக்கிறது. தான் யார், தனக்குரிய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன, இது எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருவதில்லை. அவர் ஒரு நோயாளியாக மாறுகிறார். இந்த போதைப் பொருளானது அவருடைய உடல் நலத்தை சீர்கேடு செய்கிறது. அவர் தனது மன நலத்தையும் வளத்தையும் இழக்கிறார். அவர் தனது ஆன்மாவை இழக்கிறார். போதை வஸ்துக்கு ஆட்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்து, மன ஆரோக்கியத்தை இழந்து, ஆன்ம பலத்தை இழந்து ஒரு நடைபெணமாகி இறுதியில் ஏதோ வாழ்ந்தோம் என்று ஆடு இறக்கிறது, மாடு இறக்கிறது, கழுதை நாயெல்லாம் செத்து மடிகிறது. அதே போல நடைபெணமாக வாழ்ந்து அவனும் ஒரு நாள் பொருளற்ற வாழ்ந்து இந்த வாழ்க்கையை தூக்காமல் ரசிக்காமல் தன்னுடைய கடன்களை ஆற்றாமல் செய்யாமல் ஒரு நாள் விலங்கை போல அவன் மரித்து விடுகிறான். இன்று கள்ளக்குறிச்சியில் அதுபோன்றுதான் மிகப்பெரிய பாதிப்பை அத்தனை குடும்பங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் சின்ன பின்னமாகிவிட்டன, சிதறுண்டு போய்விட்டன. அங்கே குடும்ப தலைவன் இல்லை, பிள்ளைகளும் மனைவிமார்களும் அப்படியே சிதறுண்டு கிடக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருவாயில் நமது தமிழக அரசு ஏற்கனவே போதைப் பொருள் ஒழிப்பு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தையும் ஆரம்பித்திருக்கிறது. ஆங்காங்கே பல சுய தன்னார்வ குழுக்களும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விழிப்புணர்வை கொடுக்கிறார்கள். இன்று நாளையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பள்ளிகள் தோறும், கல்லூரிகள் தோறும், எல்லா இடங்களிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை மாணவ மாணவிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று பெற்றோருக்கு தெரியாமலேயே மாணவர்கள் மத்தியில், மாணவியர் மத்தியில் சிறிய அளவில் இந்த போதைப்பொருள் ஊடுருவுகிறது. பெற்றோருக்கு தெரியாமல் இந்த போதைப்பொருள் மிகப்பெரிய இழப்புகளை கொடுக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு ஆட்பட்ட பின் அவன் உடல்நலத்தை இழக்கிறான், குடும்ப உறவுகளை இழக்கிறான், அவன் தனது அறிவை இழக்கிறான், அவனுடைய மொத்த பலத்தையும் இழக்கிறான். கல்வி கற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவி என்ற பட்சத்தில் அவன் கல்வியை இழக்கிறான், படிப்பை இழக்கிறான். ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அந்த அருமையான வேலை வாய்ப்பை இழக்கிறார். மொத்தத்தில் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து விடுகிறது. இந்த போன்ற அவலங்களை எல்லாம் நாம் அறிவோம். ஏன் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கூட நம் பிள்ளைகள் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எதிர்கால தலைவர்கள் நீங்கள், எதிர்கால உலகின் தூண்கள் நீங்கள். இங்கு பல தலைவர்கள் உருவெடுக்க இருக்கின்றீர்கள். உங்களை நம்பிதான் இந்த உலகம் இருக்கிறது, உங்களை நம்பிதான் இந்திய நாடு இருக்கிறது, உங்களை நம்பிதான் உங்கள் குடும்பம் இருக்கின்றது, உங்களை நம்பிதான் இந்த எதிர்காலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். இந்த நாளுக்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நாளை சிறப்பு செய்ய இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை ஆண்டோர்களையும் நான் உளமாற வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்று எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர்கள் பேசுகின்ற போது காலம் பொன் போன்றது என்றார்கள். அதனைத்தான் டைம் இஸ் மோர் ப்ரிசியஸ் தன் மணி, பணத்தை விட மதிப்புடையது நேரம் என்று பொன்மொழி கூறுகிறது. அதே போல் குடும்ப உறவு முறையை பற்றி சொன்னார். முதலாக உலகில் அவர் சொன்னபடி உறவு முறை என்றதை ஆங்கிலத்திலே ரிலேஷன்ஷிப்
என்ற தலைப்பிலே தான் ஜெர்மானிய நாட்டிலே இருந்து மத பிரசங்கத்தை வலியுறுத்தி பத்திரிகை வெளிவந்தது என்பதை நினைவுபடுத்தி அந்த பத்திரிகையை ஞாபகம் ஊட்டுகிற விதமாகவும் கடந்த 18ஆம் தேதி கல்வி ஊக்கத்தொகை இதே மேடையில் வழங்கிய அந்த ஈரம் காய்வதற்கு முன்னால் பீப்புள் ப்ளஸை சேர்ந்த நிறுவனர் ஜான் அவர்களுடைய அரிய முயற்சியால், நம்முடைய பள்ளியுடைய அரிய முயற்சியால் இந்த மேடையிலே போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபெறுகிறது என்பது மிக ஒரு உண்மையிலேயே சமூக சேவையினுடைய உச்சமாக இருக்கிறது. அவரை நாம் பாராட்டி கரவொலி எழுப்பி பாராட்டி தெரிவிப்போமாக. வருகை வந்திருக்கின்ற கோவில் சரக காவல்துறை துணை ஆணையாளர் அன்பிற்குரிய ஐயா நாகராஜ் அவர்களுக்கு நம்முடைய பீப்புள் ப்ளஸினுடைய நிறுவனர் டாக்டர் ஜான் அவர்கள் கௌரவித்து பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். மது ஒழிப்பு பேரணியிலே பங்கு பெற்று இங்கே வருகின்ற அனைத்து மாணவியருக்கும் அதேபோல உடன் சென்று ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய மாவட்டத்திலே சட்டத்துறையிலே தனித்துவம் மிக்கவராக திகழ்ந்த எங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞராக திகழ்ந்த ஐயா குற்றாலம் அவர்களுடைய புதல்வர் அவரை அடியொற்றி, அதாவது தந்தை 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வான் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு சட்டத்திலே நிபுணத்துவம் வாய்ந்தவராக திகழ்கின்ற மூத்த வழக்கறிஞர் அன்பிற்குரிய சாமிதுரை அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து கோவில் நகர காவல் நிலைய ஆய்வாளர் அன்பிற்குரிய மதுரை வீரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் ராணி அவர்களுக்கு இதோ சிறப்பு செய்யப்படுகிறது. நமக்கு எப்போதும் உறவு கை கொடுத்து பல்வேறு நிகழ்ச்சிக்கு உடனே இருந்து ஆக்கம் தரக்கூடிய பீப்புள் ப்ளஸ் பத்திரிகையினுடைய சிஇஓ அருமை சகோதரர் ஜான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாக இந்த பொருந்துகள் அழிந்து வருக என்று நான் வரவேற்கிறேன். நம்முடைய பீப்புள் ப்ளஸ் ஆசிரியர்கள் கவியரசு வைரமுத்து அவர்கள் பாரதி ஒரு பத்திரிகையாளர் என்று சுட்டிக்காட்டுகின்ற போது கவிராஜன் கதை என்ற நூலில் எழுதியிருப்பார். இவன் நினைத்தால் புழுக்களின் உடம்பில் புலியின் இரத்தத்தை புகுத்த முடியும், இவன் நினைத்தால் இலையுதிர் காலத்தின் இலையும் ஆயிலை நீட்டிக்க முடியும், அத்தகைய பெருமைமிக்கவன் தான் பத்திரிகையாளர் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பீப்புள் ப்ளஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அன்பிற்குரிய ராஜபாண்டியன் அவர்கள் இதோ சில மணித்துளிகள். அழைப்பினை ஏற்றி இங்கு அன்புடனே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஓர் கவிஞன், எழுத்தாளன், பத்திரிகையாளன், பாடலாசிரியன், நாடக நடிகன், நாட்டுப்புற கலைஞன் என்ற பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு காரணத்தால் இந்த இடத்திற்கு தகுந்தால் போல் ஒரு கவிதையை ஒன்றை உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்க இப்பொழுது ஆசைப்படுகின்றேன். போதையால் பாதிக்கப்பட்ட ஒருவன், அதாவது மேலே போயிட்டான், அந்த மேலே போன பிறகு என்ன நடக்குது? இப்போ நம்ம சொல்கிறோம் அதை யூஸ் பண்ணாதீங்க, எது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த போதையால் பாதிக்கப்பட்ட அந்த ஆன்மாவை யாரும் பார்த்ததாக இது நாள் வரை சான்றுகள் கிடையாது. ஆனால் நான் ஒரு ஆன்மாவை நள்ளிரவு 12:30 மணிக்கு சந்தித்தேன். இது கனவல்ல, நிஜம். இதோ இந்த ஆன்மா உங்கள் மத்தியிலே பேச ஆரம்பிக்கின்றது. போதையால் பாதிக்கப்பட்டு இறந்த ஆன்மா. எனது இறக்கைகள் உதிர்ந்து விட்டன, எனது இறக்கைகள் உதிர்ந்து விட்டன. ஆனால் உயிரே என்னால் வேகமாக பறக்க முடிகிறது. எனது இறக்கைகள் உதிர்ந்து விட்டன, ஆனால் உயிரே வேகமாக என்னால் பறக்க முடிகிறது. எனது இரு கால்களும் செயலிழந்து விட்டன,
ஆனால் நன்றாகவே நடக்க முடிகிறது. எனது இரு கால்களும் செயலிழந்து விட்டன, ஆனால் நன்றாகவே நடக்க முடிகிறது. கண்களில் வெளிச்சம் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்குகிறது. கண்களில் வெளிச்சம் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்குகிறது. ஆனால் பார்வை மட்டும் தெளிவாக இருக்கிறது. கைகளை இயல்பாக இயக்க முடியவில்லை. ஆனால் என் மனைவி, குழந்தைகள், மக்கள் அனைவரையும் இறுக பற்றி கொள்ள முடிகிறது. கைகளை என்னால் இயக்க முடியவில்லை. ஆனால் என் மனைவி, குழந்தைகளை இறுக பற்ற முடிகிறது. என்னதான் முயற்சி செய்தும் என் குரல் வளைக்கு மேல் பேச்சு வரவில்லை. என்னதான் முயற்சி செய்தாலும் என் குரல் வளைக்கு மேல் பேச்சு வரவில்லை. ஆனால் அம்மா அம்மா என்று மட்டும் கூப்பிட தோன்றுகின்றது. என் குரல் வளைக்கு மேல் பேச்சு வரவில்லை. ஆனால் அம்மா அம்மா என்று மட்டும் கூப்பிட மட்டும் தோன்றுகின்றது. நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு அதனால் நினைவாற்றல் வருவது மிக கடினம் என மருத்துவர் சொன்னார். நான் நம்பவில்லை. காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் கட்டிய கல்லணையை பாதுகாத்த ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் பெயர் என் நினைவில் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லணையை பாதுகாத்த ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் பெயர் நினைவில் இருக்கிறது. இவை அனைத்தையும் என் நண்பனிடம் கூறினேன். அவன் என்னை குடிகார பைத்தியம் என்றான். அப்போது எங்கள் எதிரே கடவுள் வாக்கிங் வந்து கொண்டிருந்தார். நண்பன் கூறியதை அவரிடம் சொன்னேன். அவரோ, என் நண்பன் கூறியது உனது நண்பன் கூறியது சரிதான் என்றார். எப்படி சாமி என்றேன். உன்னை பலமுறை குடிக்காதே என்றேன். நீயோ என் குடியை கெடுக்காதே என்றாய். நான் உன்னை பலமுறை குடிக்காதே என்று எச்சரித்தேன். ஆனால் என் குடியை நீ கெடுக்காதே என்று எனக்கு நீ அறிவுரை சொன்னாய். நான் உன்னை விட்டு விலகினேன். இன்று என்னை விட்டு நீ விலகினார் என்று கூறிவிட்டு என்னை கடந்து சென்றார். அப்போதுதான் நானும் முதன்முறையாக சத்தம் போட்டு கதறி அழுதேன். ஆனால் யாருக்கும் கேட்கவில்லை. எனது நண்பன் எனது கல்லறையில் கற்பூரம் ஏற்றிவிட்டு என்னை வணங்கிச் சென்றான். நான் காட்டில் கடந்தேன். எனது நண்பன் கல்லறையில் கற்பூரம் ஏற்றிவிட்டு என்னை வணங்கிவிட்டு சென்றான். நான் காட்டில் கலந்தேன். குடி நமது குடும்பத்தை மட்டுமல்ல, குலத்தையும் அளிக்கும். இந்த இனிய வாய்ப்புக்கு வழங்கிய பீப்புள் ப்ளஸ் நாளிதழ் ஆசிரியர் முனைவர் டாக்டர் ஜான் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, குடி வேண்டாம், குடி வேண்டாம் என்று பெற்றோரிடம் அறிவுறுத்துங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து, திங்கள் குளிரிருக்கும் கூடவே தீ இருக்கும், எங்கள் அகம்புறத்தின் ஆழ வெளிகிடைக்கும், தங்க தமிழ் மகனாம் சிங்க நிகர் தங்க நிலா, பொங்கு தமிழ் புதுமை புகழ், பீப்புள் ப்ளஸ் நிறுவனர் வெளியீட்டாளர் எங்கள் நெஞ்சம் நிறை நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தானை தலைவர் டாக்டர் ஜான் அவர்களே வருக, சிறப்புரையை தருக. எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இறைவன் தான் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து கொடுக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பீப்புள் ப்ளஸ் பத்திரிகை மூலியமாக மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு நல்ல அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்வதற்காக நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை சந்தித்தேன். அவர்கள் கேட்கும்போது மனப்பூர்வமாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம், இதே நிகழ்ச்சியை நான் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறேன், அதில் நீங்கள் செய்யும்போது நம்ம இணைந்து செய்வோம் என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டுமல்ல,
இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற நம் அண்ணன் அவர்கள், விலங்குத்துணை ஆய்வாளர் ஆய்வாளர்கள் மற்றும் துணை கண்காணிப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சிக்காக என்னுடைய பீப்புள் ப்ரெஸ் பத்திரிக்கை அனைத்து எடிட்டராக இருக்கட்டும், என்னுடைய தம்பி மாரி செல்வமாக இருக்கட்டும், மற்றபடியே என்னுடைய சகோதரர்கள் அனைவருமாக இதுக்கு வேலை செய்த வல்லத்தரசு மற்ற அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ரொம்ப நேரம் சிறிதாக இருக்கிறனால ரொம்ப மேடம் அம்மா அடிக்கடி சொல்கிறாங்க, டைம் ஆகுது சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த போதை ஒழிப்பு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கி வைத்தது காரணம் நிறைய வாசகங்களை படித்து பார்த்துருப்பீங்க. அதற்கு எல்லாம் முழு காரணம் என்னுடைய எடிட்டர் தான் அதை ரெடி பண்ணினார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பான முறை போதை என்பது எவ்வளோ பாதிப்பை உண்டாக்குது என்பதை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும். நான் சொல்லுவதற்கு என்னுடைய முன்னாடி பேசின தலைவர் அனைவருமே இதை பற்றி அதிகமாக சொன்னாங்க. நான் சொல்லுகிற ஒரே ஒரு கருத்துன்னா, இன்றைக்கு ஒரே ஒரு கிராமம், கள்ளக்குறிச்சி என்ற ஒரு கிராமத்தில் கள்ள சாராயம் குடித்து அநேக குழந்தைகளையும் முதியோர்களும் அநேகர் இன்றைக்கி அநேக முதியோரும் வயதானவர்கள் கூட கள்ளச்சாராயம் குடித்திருக்கிறார்கள். அநேகர் மரித்து போய்விட்டார்கள். சரி, அவர்கள் மரித்து விட்டார்களே, அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கிடையாது. ஆனால் அவர்கள் மரித்த பிறகு தாயும் தகப்பனும் இறந்து விட்டார்கள். குழந்தைகளை சின்ன குழந்தைகளை கை குழந்தை வைத்திருக்கிற தாயார் அவர்களும் அறிந்து விட்டு இறந்து விட்டார்கள். இன்றைக்கி அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கும் போது மிகவும் கண் கலங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. என் அன்பு குழந்தைகளே, நான் சொல்லுகிற ஒரே விஷயம் தான், உன்னுடைய தகப்பனாரையும் உன் தாயாரையும் நீ பார்த்துக்கொள். உன் தகப்பனை என்ன செயல்பாடுகள் செய்கிறார் என்பதை நீ நன்றாய் கவனித்துக்கொள். அவர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு அழுகையை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தகப்பன் செய்கிற வேலைகளெல்லாம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் தாயும் தகப்பனுக்குள்ள உறவுக்குள்ள பயங்கரமான சண்டை, என்ன செய்ய என்று தெரியவில்லை. அதனால் நீ பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களை, பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுடைய பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறாய். ஆனால் உன் தகப்பனை திருத்துவதற்கு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய். நீ கண்டிப்பாக இங்கே இருக்கிற அனைத்து மாணவர்கள் அனைவருமே IPS IAS கலெக்டராக மாற வேண்டும் என்பதை நான் உறுதியாய் சொல்லுகிறேன். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்கள் தகப்பனார் ஒருவேளை போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், அவருக்கு நல்ல ஒரு புத்திமதி உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் சொல்லணும், அப்பா நான் நன்றாய் படிக்க வேண்டும் என்றால், நான் ஒரு கலெக்டராக மாற வேண்டும் என்றால், நான் ஒரு IPS மாறணும் என்று நினைத்தால், நீ ஆசைப்பட்டால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, நீ குடிக்காத, நீ போதை பழக்கத்துக்கு அடிமையாக போகாத, நீ எக்காரணத்தை கொண்டு எந்த தவறான வேலை செய்யாத. அவர் நம்ம துணை ஆணையாளர் சொன்னபோது ஒரு வார்த்தை சொன்னார், சில தகப்பனார் போதை அறிந்து கொண்டு தன் குழந்தைகளை வயிற்றில் வைத்து கொண்டு பிரயாணம் பண்ணும்போது ஒரு விபத்தாகி விடுகிறது. அவருக்கு ஒன்றும் சரி பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த குழந்தைகளுடைய கீழே விழுந்து பாதிக்கப்படுறாங்க. அதே போல் அந்த தகப்பனும் பாதிக்கப்படுகிறார். ஆகையினாலே போதையினால் ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்தால் போதும், எல்லா வீடுகளையும் சாப்பாடு ஆக்குறார்களோ ஆக்கலையோ, ஆனால் தகப்பன் போதையோடு வீட்டில் படுத்து விடுவார். மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆகையினால் இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. காரணம் நண்பர்கள். ஆகையினாலே இப்படிப்பட்ட போதை நம்முடைய தகப்பனார் தாயார் ஏதாவது ஒரு வழியிலே தவறு செய்திருந்தால் அதை தயவு செய்து நீங்களே நின்று அதை திருத்தக்கூடிய முயற்சி செய்யுங்கள். முதலாவது கடவுள்கிட்ட வேண்டுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிடம் நீங்கள் அதிகாலையில் எழுந்த உடனே கண்களை போடுங்க. எல்லாருமே கவனிங்க, எல்லாரும் இங்கே பார்க்கணும். காலையில் எழுந்து ஒரு 10 நிமிடம் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டுக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் யாரென்னாலும் செய்யலாம். கண்ணை மூடி, கடவுளே இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். யோசித்து பாருங்கள், நம்ம என்ன தவறு செய்திருக்கிறோம். ஒருவேளை என் தகப்பன் என்ன தவறு செய்திருக்கிறார், என் குடும்பம் எந்த சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது, என் குடும்பம் எவ்வளோ பாதிப்பை அடைந்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கு நாளைக்கு என் பிள்ளைகள் வீட்டிற்கு சாப்பாட கூட வழி இல்லையே என்று நினைத்து சில பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பதை நான் கண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தைகளே, நான் ஒன்று சொல்லப்படுகிறேன், நீங்கள் எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறீர்களோ அதே போல் உங்கள் குடும்பத்தை உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் யோசிக்க வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் இருந்தார். அவர் இன்னும் பெரிய பணக்காரர் குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல.
அவர் பெரிய வசதியான காரில் படிக்க வந்தவர் அல்ல. நம்மளை போல மிகவும் கீழே இருக்கிற நிலைகள் அவர் பள்ளிக்கூடத்துக்கு மஞ்ச பையை வைத்து கொண்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார். இன்றைக்கி அவர் பெரிய விஞ்ஞானி ஆனார். இன்றைக்கி அவர் எல்லாம் பேசப்படுகிற ஒரு பொருளாக பேசப்படுகிறோம். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அன்பு எப்பயுமே நீங்கள் உறுதிப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் அன்பு ஒரு தாய் தகப்பன் மேல் அன்பு செலுத்துங்கள். உன் தகப்பன் உன்னை உன் தாயை அடிக்கும் போது உன்னுடைய அன்புனாலே அவரை மாற்று. அவரை போதை பழக்கத்தில் அடிமையிருந்தால் மாற்றிக்கொள். அதே போல் உன்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் நீ சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன், நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன், நான் கலெக்டராக போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ தப்பு செய்யாத என்று சொல்லி அவர்கள் மாற்றம் பண்ணுங்க. அதே போல் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கிற சகோதரிகள், அதை சில பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறீங்க. அந்த ஃப்ரெண்டு மூலியமாக சில ஆண் நண்பர்கள் பழக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஆண் நண்பர்கள் மூலியமாக உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய அழிவுகளை கொண்டு விடுகிறார்கள். ஆகையினால இந்த நம்ம அருகில் உள்ள பெண்கள் இருக்கிற சகோதரிகள், குழந்தைகளோட நண்பர்கள்ட்ட பழக்கத்தையும் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் பள்ளியிலே நம்ம அருமையான தலைமை ஆசிரியர் சொல்வது போல உங்களை பாதுகாக்கிறதுக்காக கண்ணின் இமைய போல உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படா என் பிள்ளைகளுக்கு எதோ நல்லது நடக்கும், என் பிள்ளைங்க எந்த தவறு செஞ்சிடக்கூடாது, என் பிள்ளைகளை பார்த்தா பாவமாக இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களோட தலைமை ஆசிரியர் வருத்தப்பட்டு கண்ணீர் விடுகிறாங்க. எதுக்காக? உங்களை பாதுகாத்து உங்களை கலெக்டர் ஆகணும், உங்களை பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு. ஆகையினால முயற்சி செய்தால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றியை தர முடியும் என்றதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் தயவு செய்து பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க, அவர் அண்ணன் சொன்ன அவர் நம்ம மூத்த வழக்கறிஞர் சொன்னது போல் மாத்திரைகள் இது போன்ற விஷயங்கள் பக்கத்தில் இருக்க சகோதரி யாராவது நம்ம நண்பர்கள் கொடுப்பார்கள், இதை யூஸ் பண்ணி பாரு, உனக்கு நல்ல ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு தவறுதலாக கொடுப்பாங்க. ஸோ அந்த தவறுகளாக கொடுக்கும்போது அந்த மாத்திரைகளோ மற்ற எந்த விஷயங்களோ போதைப் பொருட்களோ எதையுமே நீங்கள் வாங்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தை மிகவும் பாதுகாப்போடு நீங்களும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று இந்த போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாளைக்கு போதை ஒழிப்பு தினம்னா அதுக்கு முன்கூட்டியே நம்ம நடத்திட்டோம். ஆகையினால இந்த நல்ல வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற அனைவரையும் நான் கண்ணார பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக போகிறீங்க. எல்லாரும் மனசுக்குள்ளே வளர்த்து கொள்ளுங்க. காலைகள் எழுந்த உடனே தயவு செய்து ஒரு 10 நிமிடம் கண்ணை மூடி நாம் செய்த தவறுகள் என்ன, இனி நம்ம எப்படியெல்லாம் மாறணும் என்றை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரேயரை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பான பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று இந்த நல்ல வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்கூலை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து டீச்சர்ஸ் எல்லாம் நிறையா ஒர்க் பண்ணிட்டீங்க. உங்களுக்கும் என் வாழ்த்துக்களின் நன்றி தெரிவிக்கிறது. இந்த பீப்புள் ப்ளஸ் இதோடு நிறுத்தப்பட போகிறதில்லை. தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். நல்ல நிகழ்ச்சிகள் மட்டுமே நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். கண்டிப்பான முறையில் நீங்கள் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை உங்கள் மனதில் என்றைக்குமே ஆழமாய் பதிந்து வைத்துக் கொள்ளும்படியாக மிக அன்புடன் கேட்டுக்கொள்ள இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல்வி என்னும் பேணா பெரும் குற்றத்தார்க்கு போதைப் பொருளை பயன்படுத்தல் என்னும் பெரும் குற்றத்தை செய்வார்க்கு நாணம் என்னும் நல்ல பெண் முதுகு காட்டி போய்விடுவாள். பண்பில்லை என்றால் எவ்வளவு அறிவிருந்தும் பயனில்லை என்று அந்த குறள் கூறுகிறது. அடுத்து, துண்டு நிலா சோற்றிற்கும் துளி விண்மீன் கறிக்கும் ஏங்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகள் வழங்குகின்ற போற்றுதலுக்குரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பிற்குரிய கு. சாமிதுரை அவர்கள் இதோ வாழ்த்துரை நல்க வருகிறார். அனைவருக்கும் முதலிலே என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. சூழ்ச்சியால் சுவர் அமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகார உலகத்தை மாற்றக்கூடிய நம்முடைய காவல்துறை உதவி ஆணையர் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியினை போதை ஒழிப்பு தினம், உலக போதை ஒழிப்பு தினம் நாளைய தினத்திலே நடக்க இருந்தாலும்
முதலிலே உலகத்திலே முதலில் நடத்திய மாபெரும் பெருமை நம்முடைய நிர்மலா ஸ்கூலுக்கு கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே நம்முடைய பள்ளி மாணவிகள், சௌராஷ்டிரா பள்ளி மாணவிகள் இணைந்து இந்த விழாவினை துவக்கி வைத்திருந்த மாணவிகளுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கருத்தரங்கிலே இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் ஆய்வாளர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குறுகிய காலத்திலே மிக சிறந்த நிகழ்ச்சியினை நடத்தக்கூடிய ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உலவிக் கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் இளைஞர். என்னுடைய அருமை நண்பர் ஜான் தலைவர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் பெருமையோடு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை செயலர் அவர்களுக்கு, பீப்புள்ஸ் ப்ளஸினுடைய ஆசிரியர் குழுக்களுக்கு என்னுடைய நன்றியினை, காம்பயர் நல்ல சிறந்த காம்பயருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாய தலைவர்கள். எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா? எஸ். இன்றைய மாணவர்கள் நாளைய குடும்ப தலைவர்கள். உலகை அசைக்கக்கூடிய மாபெரும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. நீ சிறிய விதைதான், உன்னுள் இருப்பதோ பிரம்மாண்டமான மரம். மாணவ சமுதாயத்தினுடைய எழுச்சி, மாணவிகளினுடைய எழுச்சி, ஒவ்வொருத்தருடைய பார்வை, ஆற்றல் வாய்ந்த சமூகம் என்று சொன்னால் மாணவ மாணவிகள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்றைய முக்கிய சில கேள்விகளை நான் உங்களிடம் சில நேரத்தில் கேட்பேன். அதற்கு சரியான பதிலை மாணவிகளிடம் நான் எதிர்பார்க்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே மிக சூடான பிரச்சனை எது என்று சொன்னால் போதை. எஸ், என்ன சொல்லுங்க? எஸ், சூடான பிரச்சனை என்று சொன்னால் போதை. முதலிலே இதற்கு யார் அவர்கள் நினைவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையிலே மாணவ சமுதாயம். இன்றைக்கு வேதனையோடு நான் பதிவுபடுத்துகின்றேன். இன்று நம்முடைய உலக மருத்துவக் கழகம் ஒரு ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்கிறது, உலகில் 10 வினாடிக்கு ஒருவர் புகைப்பழக்கத்தால் இறக்கின்றார். எவ்வளவு? 10 வினாடிக்கு. அது மட்டுமல்ல, 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உலகத்திலே 25% இன்று போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது, முதலிலே விருந்தாளி போல வருவான் இந்த போதை. அதற்கு பிறகு அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? யாராவது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. யார்? எஜமான் போல் மாய்ந்து விடுவான். நமக்கு முதல்ல விருந்தாளி மாதிரி வருவான், பட் அவன் நமக்கே எஜமானனாக மாறிவிடுவான். இன்னைக்கு போதைப் பொருளில் உள்ளே போனவங்க 3 காரணத்திற்காக போகியிருக்கின்றார்கள். நான் நீதிமன்றத்திலே பல வழக்குகள் நடத்தியிருக்கின்றேன். நான் நடத்திய சில வழக்குகளை இந்த அரங்கத்திலே சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஒன்று, பொதுவான காரணம் போதைப் பொருளுக்கு அடிமையாவது. இன்றைக்கி பெண்கள் ஏராளமாக அடிமையாக இருக்கிறார். ஐடி ஃபீல்டில் நான் 15 வழக்குகள் இந்த வருடத்தில் நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். எத்தையோ வரல, ஐடி ஃபீல்டில் கேர்ள்ஸ் தண்ணி அடித்து அவங்கனால பிரச்சனைகள் வந்து குடும்பம் விவாகரத்து வந்ததற்கான வழக்குகளை இப்பொழுது நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இதை ஏன் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் 3 காரணங்கள். ஒன்று, நமக்கு களவும் கற்றுமற என்று நண்பன் சொல்லி ஒரு ஆர்வத்திலே இது என்ன நம்ம அடித்தா என்ன ஒரு நாள் தானே அடிக்க போகிறோம் சொல்லி தெரியாமல் மாட்டக்கூடியவர்கள் ஏராளம். நம்பர் 1. நம்பர் 2, செய்து தான் பார்க்கலாமே, நம்ம ஏன் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3வது, நமக்கு குழுவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் சொல்லி இதில் தெரியாமல் உள்ள அடிக்ஷனில் மாட்டோம். இந்த 3 காரணங்கள் இன்று மிக மிக மோசமாக இருக்கிறது.
போதை என்றால் என்ன? இதுதான் முதல் கேள்வி. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி இன்டாக்சிகேஷன் அண்ட் ட்ரக்ஸ் என்று சொன்னால், போதை ஒருவருடைய மூளையிலே செயல்பாட்டினை ஊறு விளைவிக்கின்ற ரசாயன மாற்றம். என்னது? சும்மா சொல்லுங்கள். ரசாயன மாற்றம். ஒரு மூளையவே கம்ப்ளீட்டாக அவன் லைஃப் ஹிஸ்ட்ரி, அவனுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய, ஊறு விளைவிக்கக்கூடிய, அவனுடைய பிரெயினை கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய ஒரு செயல் டோப்போமைன் என்று ஒன்று இருக்கிறது. மூளையில் வந்து டோப்போமைன் எல்லாருக்கும் இருக்குது. இந்த டோப்போமைன் வந்து நல்ல காரியங்களுக்கு செயல்படக்கூடியது. ஒன்ஸ் இவன் அடிக்ட் ஆகிட்டான்னா கம்ப்ளீட்டாக அது வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆகி, அந்த டோப்போமைன் தான் அவனை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நீ அதை இல்லாமல் நான் இருக்க முடியாது, அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. பதற்றம், ஒரு பிரச்சனை, டென்ஷன், அவன் லைஃப்பில் விரக்தி, ஈவன் அது கிடைக்கலைன்னா அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாபெரும் செயலிலே இந்த போதைப் பொருள் இருக்கின்றது. இந்த போதைப் பொருள்னால் எப்படி? 2 சட்டங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1985 NDPS ஆக்ட், நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்திலே போதைப் பொருள் ஊழ்ச்சி மயக்கமூட்டும் தடுப்பு சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? பிரிவு 8, பிரிவு 20, இந்த 2 பிரிவுகளில் இப்போ நான் பல வழக்குகள் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இந்த பிரிவு 8 ஒரு பொருளை வச்சிருந்தாலோ அதை பயன்படுத்தினாலோ அவர்களுக்கு அந்த கஞ்சா, அபீன், ஈவன் பல்வேறு இருக்கக்கூடிய போதைப் பொருள்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே வைத்திருந்தால் கூட அவர்களுக்கு எவ்வளோ தண்டனை தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 1 லட்சம் அபராதம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆக்டில் இருக்கக்கூடிய 1985 NDPS ஆக்டிலே வரப்பட்ட ஒரு சட்டம். நம்பர் 1. இன்னொரு சட்டம் நமக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் 2002 ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தார்கள். ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா, சிகரெட்டையும் புகையிலையை போட்டு துப்புறாங்கல்ல, இதுக்கும் தண்டனை உண்டு. ஸ்கூல் பெர்மிசஸ் பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் யார் சேல்ஸ் பண்ணாலும் சரி, இட் வாஸ் ப்ரெஹிபிட்டட். அது வந்து சீரியஸ் அஃபென்ஸாக கொடுத்து அதை கைப்பற்றி மெட்ராஸில் மட்டும் கடந்த வாரத்தில் மட்டும் 325 கடைகளை க்ளோஸ் செய்திருக்கிறார். நீங்கள் தைரியமாக, நம்ம ஏசி இருக்காங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு, நீங்கள் இது மாதிரி யாராவது கடையில் விற்று இருக்கக்கூடிய செய்தி கிடைத்தால் கூட இன்ஃபார்ம், உங்கள் நேம் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்படும், பாதுகாக்கப்படும். எந்த வகையிலையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம், சரியா? ஸோ நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நாம் ஒரு மனிதனை தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். நான் ஒரு வழக்கிலே ஒரு டீச்சர், அது ஒரு மாணவி வெக்கேஷனில் வீட்டுக்கு வர்றாங்க. வெக்கேஷனில் வீட்டுக்கு வர்றப்ப அவங்க அப்பா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போதையில் இருந்துட்டு இந்த கேர்ள் மகளையே தவறான முறையிலே பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார். அந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் அங்கே பழம் கட் பண்ணுறதுக்காக வைத்திருக்கக்கூடிய கத்தியை எடுத்து அப்பாவை கொலை செய்து விடுகிறார். சுற்றி விட்டுறா, அவுட். நேராக போய் கோயம்புத்தூரில் பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர். அந்த நீதிமன்றத்தில் காவல்துறையில் போய் இன்ஸ்பெக்டரிடம் சரண்டர் ஆகிவிடுகிறார். சரண்டர் ஆன உடனே அந்த இன்ஸ்பெக்டரை நீதிமன்றம் பாராட்டியிருக்கு. எப்படின்னு சொன்னால், 302 என்ற கொலை வழக்கு போடாமல் 304 என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. அதாவது 2 வகையாக சினிமாவில் பார்ப்பீங்க, சாட்சிகளை விசாரிக்கிறது ஒன்று, அது இல்லாமல் ஒன்று இருக்கிறது. அது ஹைகோர்ட்டில் கொஸ்டின் ஆஃப் லா இருந்தால் அதை ஹைகோர்ட்லேயே நடத்தி நாம் முடிவு செய்ய முடியும். தட் இஸ் கால்டு குவாஷ் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர். 482 குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்ட் மாறப்போகுது. ஆனால் இந்த சட்டத்திலே சொன்னதிலே நாங்கள் தாக்கல் செய்தோம். அதில் என்ன பாயிண்ட் எடுத்தோம் சொன்னாங்க, அண்ணல் காந்தி உங்கள் நகத்தையே நீங்கள்
ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். காந்தியை பற்றி நம்முடைய ஏசி அவர்கள் சொன்னார்கள், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாம் ஓர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடிய அண்ணல் காந்தி சொன்ன அந்த வார்த்தை, உன் நெகத்தை நீ ஆயுதமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று என்ன சொன்னார், நடு இரவில் ஒரு பெண் நகைகளை அணிந்து கொண்டு அவள் வீதியிலே செல்லக்கூடிய நிலை வரும் பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் என்பதை அண்ணல் காந்தி சொன்னார். அதை போல இந்த பெண் நான் நீதிமன்றத்தில் சொல்லப்ப இந்திய தண்டனை சட்டம் 100 செல்ஃப் டிஃபென்ஸ், ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் என்று இருக்கிறது. ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த வந்தால் அந்த பெண் தன்னை உயிரை பாதுகாப்பதற்காக, மானத்தை பாதுகாப்பதற்காக ஒருவனை அடித்து கொலை செய்து விட்டால் அதிலிருந்து விலக்கு தரப்படும். இது இந்திய தண்டனை சட்டம் 100 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு பொண்ணை தனக்கு லவ் பண்ணிட்டு கிடைக்கலைங்கிறதுக்காக சில காரணங்களுக்காக முகத்திலே ஆசிடை ஊட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அவனை அடித்து கொலை செய்தால் அதுவும் இதிலிருந்து செல்ஃப் டிஃபென்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்டம் 100 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 326A இந்திய தண்டனை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன், நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை வைத்தோம். என்ன வாதம்? அங்கே காந்தியடிகள் இப்படி சொல்லியிருக்கிறார், ரைட் ஆஃப் தன்னை தற்காப்புக்காக ஒரு உயிரை, மானத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் தன் உயிரை முயற்சி எடுத்திருக்கிறார். கத்தியை அவள் கையிலே கொண்டு வரவில்லை, அங்கே கிடந்த கத்தியை எடுத்து வேறு வழி இல்லாமல் குத்திவிட்டார். நீதிமன்றம் அந்த வழக்கை விடுதலை செய்து உடனே அந்த ஸ்பாட்லேயே ஸ்டூடெண்ட். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்ஸ்பெக்டரை பாராட்டியிருந்தார். இந்த வழக்கிலே 302 போடாமல் 304 Part 2 அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் பாராட்டியிருந்தது. நாம் செய்ய வேண்டியது, புகையிலையை முகர்ந்தாலே 4000 நச்சு வேதிப்பொருள்கள் அதிலே இருந்து நம் உயிரை பணிய வைக்கிறது. ஜஸ்ட் மோந்து பார்த்தா வரக்கூடிய மிகப்பெரிய கெடுதல் இன்று இருக்கிறது. சமீபத்தில் சில மாணவர்கள் கூல் லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிலே சிம்பிளாக அதை கடையில் ஒரு சாதாரணமாக இருக்கிறதை அவர்கள் உபயோகப்படுத்துவதை பார்த்து அவர்களை இளம் சிறார்கள் நீதிமன்றத்திலே ஒப்படைத்தார்கள். ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஜுவனை, இளம் சிறார்கள். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மேஜர். நீங்கள் ஓட்டுரிமை 18 வயதுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், போதைப் பொருள் இன்றைக்கி அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் பல தவறுகளை, குற்றவியல் வழக்குகளில் அதிகமாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த போதைப் பொருள் அடிமையாக இருக்கு. அடிக்ஷன்னா நாட் ஓன்லி போதை, பல செல்ஃபோன் அடிக்ஷன் இருக்குது. அண்ட் மற்றபடி அங்கே வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் இருக்கக்கூடிய அத்தனை வகையிலையும் பாதிக்கக்கூடிய அடிக்ஷன் எல்லாம் இருக்கிறது. இந்த அடிக்ஷன் மூலமாக வரக்கூடியதிலே போதைப் பொருளும் ஒன்றாக மாறிவிடுகிறது. இந்த போதைப் பொருளிலே நாம் பார்க்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று. நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு அடிமையாக மாட்டோம், அதை பயன்படுத்த மாட்டோம் என்ற உறுதிமொழியினை நாம் எடுக்க வேண்டும். நம்பர் 1. நான் முதல்ல சொன்ன போதைன்னா என்னன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். போதை என்றால் என்ன? ஜஸ்ட் மூளையை பாதிக்கக்கூடிய, ஊர் விளைவிக்கக்கூடிய. யார் சொன்னால்? ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ ஐ அப்ரிஷியேட், கங்க்ராச்சுலேட். எல்லாரும் அந்த மாணவிக்கு அன்போடு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அன்றைக்கி பல்வேறு சட்டங்கள் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நம்பர் 1. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னையின் வளர்ப்பிலே. இன்றைக்கி எல்லாரையுமே ஒருத்தன் போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னால் அவன் மீது நாம் பரிதாபம் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி
அவனை ஒரு பாவியைப் போல, ஒரு சின்னை போல நாம் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் நண்பர்கள் அவனை ஏமாற்றி அது ஒரு அடிமைத்தனத்திற்கு கொண்டு வந்து விடுகிறான். அதற்கு இன்றைக்கி பல்வேறு மறுவாழ்வு நிலையங்கள் மதுரையிலே இருக்குது. இன்றைக்கி டோல் நம்பர் இருக்குது. ஈவன் டாக்டர் சிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய மதுரையிலே மிக அற்புதமாக இந்த பணிகளை செய்து வருகிறார். இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகப்பெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஒரு ஃபேமிலி ஒருத்தன் போதைக்கு அடிமையாவதால் அந்த குடும்பத்தில் மட்டும் 28 பேர் பாதிக்கப்படுகிறார். இது ஆராய்ச்சியில் ரீசன்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறார். 28 பேர் என்று சொன்னால், ஏன்னா அவனுக்கு போதையில் படுத்துருவான். நீங்கள் மனவள குன்றியவர்கள் பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிக் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டு குழம்புவான், கத்துவான், எதுவுமே. ஆனால் அவனை சார்ந்த குடும்பத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவன் பெற்றோர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் சமுதாயத்திலே போகும் பொழுது அவர்களை மனவேதனை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே தான் இதிலே நாம் மிக 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 முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி எப்படி வருதுன்னா, கஞ்சா அப்படின்னு அரைச்சி அதை இனிப்பு சேர்த்து கலர் பொடி போட்டு அவர்களுக்கு போதை சாக்லேட் என்று ஒரு இதை விற்று வருகிறார். தயவு செய்து இந்த போதை சாக்லேட்டோ அல்லது இருக்கக்கூடிய அந்த பொருள்களையோ நீங்கள் விளையாட்டிற்கு கூட பீடாவோ அல்லது போதைப் பொருள்களோ வாங்கக்கூடாது. இன்றைக்கி என்னென்ன பேர்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ஹெராயின், அப்டமீன் அண்டு எல்எஸ்டி, புகையிலை, கஞ்சா, அபீன், பான்பராக், துளசி மிக்ஸ், ரோஜா கோல்ட், ஹான்ஸ், கணேஷ், சைனி, பீடி, சிகரெட், சுருட்டு பைப் போன்றவைகளிலே குடித்தல், சுவைத்தல், இனித்தல் போன்றவைகளிலே இன்றைக்கி பல பேர் மாட்டியிருக்கின்றார். நான் இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், அந்த மற்றொரு வழக்கிலே அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. அந்த ஒய்ஃப் இவங்க 2 பேருமே ஜாலியாக தண்ணி அடிக்கிறவங்க. இது பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம். அதில் ஒன் ஃபைன் மார்னிங் அந்த கேர்ள் போதையில் அடித்து இவன் அடின்னு அடித்து அந்த வீடியோவை கொண்டு வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நீதிமன்றத்திலே இந்த ஆதாரத்தோடு நின்றான். ஒரு சிறு பழக்கம் வாழ்க்கையே அழித்துவிடும். அதனால தான் இன்றைக்கி அருமை நண்பர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு சொன்னாங்க, காந்தியடிகள் அந்த வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அவங்க தாய் சத்தியத்தை வாங்கி கொண்டார். என்ன சத்தியம்? குடிப்பழக்கப்பட இருக்கவே கூடாது, மாமிசம் கூடக்கூடாது, எப்படி ஒரு 3 சத்தியங்கள் வாங்கியிருந்தார்கள். அதிலே இது மிக 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 முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம். நீ படுத்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாக இருக்கிறது, அதுவே நீ எழுந்து நடந்தால் அது உனக்கு பாதையாக இருக்கிறது. படுக்கை வேண்டுமா, பாதை வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இன்றைய மாணவ சமுதாயம் போதை ஒழிப்பிலே நாம் முனைப்போடு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் அடிமையாகிவிடக்கூடாது. நம்மை வேதிப் பொருள்களால் மாற்றம் வந்துக்கூடாது. நான் ஒரு பொருள் சொன்னேன், மைண்டில் மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர் ஒன்று சொன்னேன். அது என்ன சொல்லுங்கள்? வாட் இஸ் யுவர் நேம்? 2 பேருமே உங்கள் நேம் என்ன? ஸோ அப்ரிஷியேட் ஸ்டூடெண்ட். உங்கள் நேம் தமிழ். இவர்கள் 3 பேரையும் பாராட்டுகின்றேன். 1954 ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய பள்ளி இன்றைக்கி 10th +2 அதிகமாக தேர்வில் எழுதக்கூடிய மாணவிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிர்மலா பள்ளி என்பதிலே பெருமை என்பதிலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். சபதம் எடுப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம், குடும்பத்தை பாதுகாப்போம், சமுதாயத்தின் மக்கள் மீது கருணை காட்டுவோம். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். எத்தனை பேருக்கு நல்ல சமாரியன் தெரியும்? நல்ல சமாரி என்ற ஒரு இதை நான் உங்களிடம் சொல்லி முடிக்கும். சட்டமே இருக்குது, குட் சமாரிட்டன் ஆக்ட். கர்நாடகாவில் இருக்குது, சென்ட்ரல் ஆக்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கதைன்னு சொன்னால், ஒரு லாயர், நான் என் ஹைகோர்ட்டில் நான் வழக்கறிஞராக இருக்கின்றேன். என்னை போகிற ஒரு வக்கீல் ஒரு கேள்வி கடவுள்கிட்ட கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட், ஹூ இஸ் மை நெய்பர்? பக்கத்து வீட்டுக்காரன் யார்? இதுதான் ஒரு கேள்வி. அப்போ காடு அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். தட் இஸ் ஜீசஸ். என்ன கதை சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய செங்குத்தான ஒரு
மலைப்பகுதியில் அப்போ எப்பயுமே அந்த வழியாக போனால் அடித்து திருடங்க பணத்தை எடுத்துடுவாங்க. அவ்வளோ ஒஸ்ட் வீரப்பன் பிளேஸ் மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் இந்த வழிப்போக்கன் போயிட்டுருக்கான், வித் திங்ஸோடு போயிட்டுருக்கான். அங்கே ஒரு தீஃப் வந்து இவனை அடித்து குற்றுயிரும் குலையுருமா போட்டு அந்த ஸ்பாட்டில் படுக்க வச்சிடறான். அந்த வழியாக ஒரு பாஸ்டர் போகிறார், போயிட்டு இவனை தொடாமல் போயிடுவார், உதவி செய்யலை, ஏன்னா அவருக்கு கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சுட்டு. கூட இன்னொருத்தர் வருவார், அவர் அப்படியே போயிடுவார். இவன் கீழே விழுந்து கிடக்கிறவன் யூதன். கீழே விழுந்து கிடக்கிறவன் யார்? அந்த வழியாக ஒருத்தன் சமாரியன் வருவான். அது வந்து அந்த இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இப்போ வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பர் சைடுங்கிறது அமெரிக்க தேசத்திலே மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் அங்கே சொன்ன கருத்துக்கள், நெல்சன் மண்டேலா மிகப்பெரிய கருத்துக்கள், அங்கே அமெரிக்க தேசத்திலே மார்ட்டின் லூதர் கிங் ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று சொன்ன ஒரு பெரிய எழுச்சி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் இவனுக்கும் அவங்களுக்கும் எப்பயுமே ஜென்ம பகை. யார்? யூதருக்கும் சமாரியனுக்கும். அந்த சமாரியன் என்ன செய்வான், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இவனை பார்த்து ஹீ ஹேட் கம்பேஷன், அவன் மீது அன்பையும் பாசத்தையும் பரிவையும் காட்டி அவனுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறான். ஃபஸ்ட் எய்டுனா அவனுக்கு கொடுத்து அவனை தான் வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து தன்னுடைய பணம், அந்த கண்ட்ரிக்கு தினார்னு என்று பெயர், அந்த பணத்தையெல்லாம் எடுத்து கையில் கொடுத்து இந்த எவ்வளவு செலவோ எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வச்சுக்க, மீதி பணம் வரப்போ என்கிட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லுவான். இந்த 3 பேரில் யார் நல்லவன்? ப்ளீஸ் டெல் மீ. ஒருத்தர் பாஸ்டர் வந்து போயிட்டார், கூட அவரோட அசிஸ்டன்ட் அவர் போயிட்டார், 3வது இந்த சமாரியன். இந்த 3 பேரில் யார் நல்லவன்? குட். அப்போ கடவுள் சொல்லுவார், நீயும் போய் அந்த படி செய். சொல்லுங்கள், நீயும் போய் படி செய். நாம் கொடுக்கப்பட்ட கருவி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், எல்லா வகையிலையும் நம் சிந்தைகளை தெளிவுபடுத்த வேண்டும். நாம் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வகையிலே பிறருக்கு கரிசனை செய்ய வேண்டும். அதை பீப்பிள் ப்ளஸ் அருமை சகோதரர் ஜான் செய்து கொண்டிருக்கிறார். மாரிச்செல்வம் அவரோடு உதவியாக இருக்கிறார். பத்திரிகை துறைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்களை தெரிவிங்கள். நாம் இந்த போதை ஒழிப்பு தினத்தில், நாளைய தினம் உலகமே கொண்டாடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மாணவிகள் இந்த மிகப்பெரிய சிறிய விதையை எடுத்து வைத்திருக்கிறோம். இது சமுதாயத்திற்கு ஆலமரமாக இருக்கும். வாழ்க. நன்றி. இங்கே வழக்கறிஞர் உரையாற்றுகின்ற போது பதில் கூறிய 3 மாணவிகள், அவர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு தாழ்வு. வழக்கறிஞர்கள், காவல்துறை துணை ஆணையாளர், நம்முடைய போற்றுதலுக்குரிய நிறுவனர் டாக்டர் ஜான் முன்னிலையிலே, தலைமை ஆசிரியர் முன்னிலையிலே வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அடுத்து, எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சினாலும் எழுத்தினிலும் பேச்சினிலும் அதனை காண்போம். கிண்ணத்தில் தருணஞ்சை அமுதை உண்ட கிளர்ச்சிமிகு இங்கர்சால் சனியர்சன் வழியிலே ஒரு எழுச்சிமிக்க காவல்துறை அதிகாரியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற டெம்பிள் காவல் நிலையத்துடைய துணை ஆணையாளர் அன்பிற்குரிய நாகராஜன் அவர்கள் இப்போது வாழ்த்துரை நல்குவார்கள். ஜூன் 26 சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை ஒழிப்பு விழிப்பு பேரணிக்கு நிகழ்ச்சியை நடத்தும் பீப்புள்ஸ் ப்ளஸ் விழிப்புணர்வு இதழ் மற்றும் நிர்மலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு என்னை அழைத்த 2 பள்ளிகளுக்கும் இந்த பீப்புள்ஸ் ப்ளஸ் விழிப்புணர்வு இதழ் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக பெருமைப்படுகிறேன். இந்த கல்லூரி பருவத்திலிருந்து நம்
ஒழுக்கத்தை கற்று சிறந்த தலைவர்களாகவோ சிறந்த நாளைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த ஆட்சித் தலைவர்களாகவோ அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பெரிய பதவிகளை வைக்கப் போகிற இந்த அத்தனை மாணவ செல்வத்திற்கும் அதுபோன்று பெரிய பெரிய பதவிகளை அடையப் போகக்கூடிய எண்ணத்தோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். நாம் எவ்வளவுதான் ஆண்கள் நாம் இருந்தாலும் பெண்கள் வீட்டில் கடுமையாக அவர்கள் உழைக்கிறார்கள். நாம் காலையிலே வேலைக்கு செல்வதற்கு முன்பு நாம் ஆண்கள் தயாராக 8 மணி ஆனவுடனே சாப்பாட்டிற்கு எதிர்பார்க்கிறோம். அந்த சாப்பாட்டை உணவை பெண்கள் தான் நமக்கு தயாரித்து கொடுக்கிறார்கள். ஆகவே மாணவ செல்வங்க பெண்களாகிய நீங்கள் படிப்பிலும் சிறந்து விளங்குகிறீர்கள். இப்போது நம் எல்லா ரிசல்ட்களையும் எடுத்து பார்க்குமே ஆனால் ஆண்களை விட பெண்கள் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று நம்பர் 1ஆக திகழ்கிறீர்கள். காரணம் உங்களுக்கு ஒழுக்கம்தான். மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு பெண்களுக்கு ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது. திருவள்ளுவர் அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லும்போது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருக்குறள் சொல்கிறது. நமக்கு மிக முக்கியமானது நாம் ஒழுக்கம்தான். ஒழுக்கம் இல்லை என்றால் நம் வாழ்க்கை அப்படியே முழுவதுமாக அழிந்துவிடும். அந்த ஒழுக்கத்தின் இதிலிருந்து தான் மற்ற செயல் ஏற்படுகிறது. அந்த ஒழுக்கம் சரியில்லை என்றால் இவங்க சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருள்களுக்கு நாம் ஆட்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு காரணம் உங்களுடைய வீட்டில் உள்ள சமுதாய சீர்கேடு. இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்க போனோம்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் நீங்கள்லாம் எல்லாமே பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது. ஏழை வீட்டிலிருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஏழை வீட்டு குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நம்மளுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர்களுடைய படிப்பை முடித்துவிட்டு நம்மளை காப்பாற்றுவார்கள் என்று பெரும் கனவோடு உங்களுடைய தாய் தந்தையர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய அந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் முதலில் நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் இருந்தாலே மற்ற எல்லாமே நமக்கு வந்துவிடும். அதைத்தான் நம்மளுடைய திருவள்ளுவர் அந்த ஒழுக்கத்தினுடைய மேன்மையை பற்றி அந்த ஒரு திருக்குறளிலே மிக அருமையாக சொல்கிறார். உயிரை விட அது நமது உயிர் எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதை விட அந்த ஒழுக்கம் என்பது நமக்கு முக்கியம். ஆகவே நீங்கள் ஒழுக்கமாக திகழ வேண்டும் என்றால் திருக்குறளை சொல்லக்கூடிய முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 2வது திருக்குறளை அவர் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாரறிவன் நற்றால் தொழாரணி. நாம் இறைவன் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் மற்ற எல்லா எழுத்துக்களுமே ஆ என்ற அகரத்தில் ஆரம்பிப்பது போல் இந்த உலகம் இறைவனை முதன்மையாக கொண்டு அமைகிறது. ஆகவே நாம் என்னதான் சிறப்பாக இருந்தாலும் கடவுளுடைய வாள் அறிவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன் அறிவானவன் அவன் சிறப்பானவன் அவனுடைய அனுக்கிரகம் இருக்கும்போது தான் நமக்கு இந்த ஒழுக்கம் ஏற்படும். ஆக இந்த 3 திருக்குறளுக்குமே ஒரு பின்னி பிணைந்து இருக்கிறது. அந்த 2 இறை நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது 3வது ஒழுக்கம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு படிப்பு நம்மை தேடி வந்துவிடும். ஆக இந்த ஒழுக்கம் சீர்கெடும் பொழுது நம்மளுடைய ஒழுக்கம் சீர்கெட்ட போகும்போது நமக்கு இந்த கெட்ட சாகவாசம் ஏற்படுகிறது. நீங்கள் பெண்கள் உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு இருக்காது. மாணவர்களை பற்றி இப்போ இருக்கும் பொழுது அவங்களுக்கு கெட்ட சாகவாசங்கள் அதிகமாக ஏற்படும். ஆக நீங்கள் பெண்களுக்கும் இப்போது மேலை நாட்டு கலாச்சாரங்கள் நம்மளிடையே தொற்றி உள்ளதால் பெண்களும் இந்த போதைப் பொருளுடைய வசத்தில் சிக்கி திகழ்கிறார்கள். இப்போ நம்ம எது எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த கூச்சு ட்ராஜடி, அதாவது இப்போ விசச்சார இறப்பு நமது கள்ளக்குறிச்சியில் நடந்துள்ளது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களும் இறந்துள்ளார்கள். ஆகவே நமது கலாச்சாரம் எங்கே செல்கிறது என்பதை இந்த விசச்சார இறப்பின் மூலமாக தெரிகிறது. ஆகவே பெண்கள் நீங்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். நீங்களே பெண்கள் குழந்தைகளே இந்த மாதிரி கெட்ட போதைப் பொருள்களுக்கு உங்களுடைய வசப்படும் பொழுது அந்த வீடே சுக்கு நூறாகி போய்விடும். அந்த வீட்டினுடைய அஸ்திவாரமே ஆடி போய்விடும். ஏன்னு கேட்டால் நீங்கள் தான் அடுத்தது
அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பெரிய பிள்ளைகளாகி அதுக்கு அடுத்த தலைமுறையை நீங்கள் தான் உருவாக்க போகிறீர்கள். ஆக உங்களுக்கு நற்பண்புகள், நல்குணங்கள், போதை, அந்த கெட்ட சாவாசம், கெட்ட எண்ணங்கள் இவையெல்லாம் நாம் அதிகம் நம் எண்ணத்தில் இருக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையை சீரழிக்கிறது. 3 விதமான இது குடி என்பது பொதுவாக இருக்கக்கூடியது, நமது லைசன்ஸ்டு, அது ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேச முடியாது. 2வது போதைப்பொருள். போதைப்பொருள் என்பது கஞ்சா, அதே மாதிரி புகையிலை பொருள். இப்போ பெண்களுக்கெல்லாம் இந்த புகையிலை பொருள் தான் அதிகமாக இருக்குது. இவங்க பெண்களுக்கு கஞ்சா போன்ற இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புகையிலை கிராமங்கள்லாம் பெண்கள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலே என்ன செய்வாங்க, உங்கள் அம்மா அந்த போய் 2 இது வாங்கிட்டு வா, கூலிப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டே கொடுத்து விடுவாங்க, வாங்கிட்டு வர சொல்லி. உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா பையன்கிட்ட என்ன சொல்லுவார், 2 டாஸ்மார்க்கில் 2 பாட்டில் வாங்கிட்டு வாப்பா, என்னால் நடக்க முடியல, நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். அப்போ மகனுக்கும் அந்த விதமான அப்பாவுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அப்போ நம்மளும் குடிக்கணும் போலன்ட்டு அவனுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. சமுதாயத்தில் பெரிய சீர்கேடு இந்த குடி தான். ஆக அந்த நீங்கள் படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் உங்களுடைய தகப்பனாருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லலாம், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது நீங்கள் யார் பெரியவங்க சிறியவர்கள்லாம் கிடையாது. நீங்கள் சிறியவர்கள் சரியாக இருக்கும்போது பெரியவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதற்கு முன் உதாரணங்கள் நிறையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸுகளை, நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு உலக நடப்பெல்லாம் தெரிகிறது, உங்களுடைய தகப்பனார்களை நீங்கள் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டும். நிறைய நம்ம சுவாமிநாதன் சார் மாதிரி அதை கேட்டிங்கன்னா அவங்க மறுவாழ்வு மையம் இருக்கும், குடிக்கு மறுவாழ்வு மையம், அதில் உங்கள் தகப்பனார்களை சேர்க்கலாம். 2வது இப்போ பள்ளிக்கு அருகில் நிறைய அந்த புகையிலை பொருள்கள் அதிகமாக பயன்படுகிறது. அதை சிறுசாக வாயில் ஒதுக்கிடுறது. இப்போ ஸ்கூல் பெண்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அதை அறவே விட்டுருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும், குடும்பத்தை அழிச்சிடும். 2வது குடின்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த பொதுவாக இது இருந்துச்சுன்னா சமுதாயத்தில் அவனை மதிக்கவே மாட்டாங்க. திருக்குறளில் அதுக்கு ஒரு கல் உண்ணாமைன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தையே வச்சுருக்கிறார். 10 திருக்குறள் இருக்குது. இன்றைக்கி தான் அதை நான் பார்த்து அதை ஃபுல்லாக படிக்கலை. அந்த 10 திருக்குறளில் நம்ம அரசனை பற்றி சொல்கிறாங்க. அரசன் குடியில் இருந்தாருன்னு சொன்னால் அந்த மக்கள் அவரை மதிக்க மாட்டாங்க. அந்த நாடும் எதிரி நாடு அந்த நாட்டை கைப்பற்றி விடுவார்கள். இது பழங்காலத்துக்கு உள்ளது. இப்போ உள்ளது குடி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய குடும்பத்தை மற்றவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். ஆக அந்த குடிப்பழக்கத்தை அறவே ஒழிக்க வேண்டும். 2வது போதை வஸ்துக்கள் மாத்திரை வடிவில் இப்போ நிறையா வருது. பையன்கிட்ட அந்த பெத்தடின் ஊசி போடுறதுலாம் இருக்குது, சிட்டியில் இருக்குது. அதாவது சென்னை போன்ற பெருநகரங்களிலே அந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது மெல்ல மெல்ல நமது மதுரை போன்ற கிராமத்திற்கும் அவை வர ஆரம்பித்து விட்டது. ஆக மாணவ செல்வங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். நீங்கள் புதிய தலைமுறையை, வருங்கால தலைமுறையை நீங்கள் தான் உருவாக்கி செழிப்பான பாரதத்தை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். 2வது உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்போடு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கூலி வேலை பார்த்து உங்களை இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் இங்கே அரட்டை வேலை, உரண்டு பிடிக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வேலையை பண்ணணும். 2வது ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அதை புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது சில பிள்ளைங்களில் ஐக்கியூ அதிகமாக இருக்கும், மெமரி பவர் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க அப்படியே இருக்கிறதுக்கு அதை மெமரி பண்ணி அப்படியே போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க, ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாங்க. சில பிள்ளைகளுக்கு மெமரி பவர், ஐக்கியூ பவர் கம்மியாக இருக்கும். அது இயற்கை, கடவுளால் கொடுக்கப்பட்டது தான். அது எப்படி பிறகுறதுலாம் சொல்ல முடியாது. ஏழைகள் பணக்காரங்க கிடையாது. ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு சில பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கும், ஐக்கியூ அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் நம்ம ஈஸியாக படித்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாங்க. நீங்கள் நம்ம ஐக்கியூ கம்மியாக இருக்கிறவங்க திருப்பி அவற்றை படித்து பல உதாரணங்களை இது பண்ணி நீங்கள் பண்ணீர்களானால் அந்த முதலிடத்தை நீங்கள் பிடிக்க முடியும்.
நீங்கள் முதலிடத்தை பிடிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலிடத்தை பிடித்தவர்கள் வெறும் IAS அதிகாரிகளவோ ஒரு IPS அதிகாரிகளவோ தான் இருப்பார்கள். ஆனால் கடைசி இடம் பிடித்தவர்கள் அதைவிட இந்த நாட்டுக்கு தலைவர்களாகவே இருக்கிறார்கள். ஆக அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தொழிலை செய்தாலும் நாம் அவற்றை சரியாக திட்டமிடலோடு செய்ய வேண்டும். இப்போ பெரிய பெரிய படித்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்டராக இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது, ஒரு கட்சிக்காரங்கிட்ட ஒரு செலக்ட் அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆக நீங்கள் எந்த இதை எடுத்தாலும் அவற்றில் எந்த தொழில் செய்தாலும், இப்போ நமக்கு தொழில் தான். பெண்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன செய்யலாம், தொழிலுக்கு நிறைய படிக்கிற மாதிரி நிறைய படிப்பு. நான் சொல்கிறது ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், தொழில் வச்சு முன்னேறவங்க சீக்கிரமாக அதிகமாக பணம் முதலீடு செய்து பெரிய பணக்காரர்களாக மாறுகிறார்கள். எதை படித்தாலும் நம்மளுடைய கோல் என்ன, பணம் சம்பாதிப்பது தான். என்ன நீங்கள் IAS ஆனாலும் சரி, டாக்டர் ஆனாலும் எதுக்காக நம்ம படிக்கிறோம், நம்ம குடும்பத்தை காப்பதற்கு என்ன வேணும், பணம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும். நீங்கள் வேறு எதுக்காக படிக்கிறீங்களா, சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக படிக்கிறீங்களா? நமது குடும்பத்தை சரி செய்வதற்காகவும் நமதுடைய ஏழ்மையை அகற்றுவதற்காகவும் இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரையாரிட்டி. அதற்கப்புறம் தான் நமது சமுதாயத்தை நம்ம சீர்திருத்த போகிறதுல ஒரு சில பேர் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபட்டாலும் கூட அவர்களுடைய தனது குடும்பத்தை செய்து பார்த்து விட்டு தான் அடுத்ததை செய்ய போகிறார்கள். ஆகவே நமது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நமக்கு முதல்ல என்ன செய்கிறது, ஏணி நம்மளுடைய பணம் இவை வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்ற முடியும். படிப்பு என்பது நமது அறியாமை என்ற இருட்டை போக்கின்றது. படிப்பு இல்லை, இப்போ படிப்பு இல்லாதவரும் ஒரு கண் தெரியாதவரும் இருவரும் ஒருவர் தான். இப்போ படிப்பு இல்லை, அவரால் அந்த எழுத்தை வாசிக்க முடியாது. குருடனுக்கு என்ன செய்ய முடியாது, அதை படிக்க முடியாது. அப்போ இருவருமே ஒன்று தான். மனிதர்கள் நாம் மக்களாக இருக்க வேண்டும், மாக்களாக இருக்கக்கூடாது. அதாவது விலங்குகள் போன்று நாம் நம்மளுடைய இது இருக்கக்கூடாது. எதுவுமே திட்டமிடுதல் இருக்க வேண்டும், கடின உழைப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் 4:30 5 o'clock எடுத்து படித்தவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு இதே அடைய முடியும். ஏன்னா நீங்கள் அந்த காலையில் படிக்கக்கூடிய படிப்பு தான் உங்களுக்கு மனதில் பதியக்கூடியது. நீங்கள் 7 மணி வரைக்கும் ஸ்கூலில் நீங்கள் 7 மணி வரைக்கும் படுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது, கடைசியில் தான் இருப்பீங்க. அதே மாதிரி நான் இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்வது, வெறும் நீங்கள் புஸ்தகத்தை மட்டும் படித்தால் ஒரு காலமும் நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் போன்ற குரூப் 1 போன்ற தேர்வுகளை எழுதி நீங்கள் பாஸ் செய்ய முடியாது. தினந்தோறும் 8th க்கு மேலே உள்ள பிள்ளைகள் தினந்தோறும் உங்கள் வீட்டில் பேப்பர் வந்தால் அதை படித்துவிட்டு பள்ளிக்கு வாருங்கள். நியூஸ் பேப்பர் ரீடிங். இப்போது நாம் தமிழ் படித்து சிறந்தவர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இப்போது ஆங்கில மோகம் ஆகிவிட்டது. அதாவது எதுனாலுமே ஆங்கிலம் பேசினால்தான் அவருக்கு அறிவு இருப்பதாக நம் சமுதாயத்தில் இருக்கிறது. இப்போ தமிழ் பேசுகிற ஆசிரியரை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிறாங்கன்னு என்ன, ஏப்பா இவர் பெரிய அறிவாளின்னு நினைப்பாங்க. ஆக நீங்கள் தமிழ் மொழி சிறந்த மொழி, பழமையான மொழி இருந்தாலும் இப்போது நமக்கு என்னது, அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஆங்கில மொழியை பேசினால்தான் நீங்கள் இந்தியா முழுக்க செல்ல முடியும். ஆக உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆகவே நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து வீட்டை விட்டு வரும்போது முடிந்தால் ஆங்கில பேப்பரை படிங்க. இல்லைன்னா இங்கே ஸ்கூலில் போட்டிருப்பாங்க, ஸ்கூலில் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ் பேப்பரை படிக்கணும். பேப்பர் படிக்காதவங்க நாட்டினுடைய நடப்பு உங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரிஞ்சிருக்காரு, யார் என்ன உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். செல்ஃபோனில் வேணால் பார்க்கலாமே ஒழிய
பட்டு இதில் ரீடிங்கு வர வர நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்யல, ஏதோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து புத்தகத்தை படித்தாங்க, ஹோம்ஒர்க் பண்ணாங்க, அதோட முடிஞ்சு போகுது. நீங்கள் சிவில் சர்வீஸ் போன்ற எக்ஸாமினேஷன்லாம் போகணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பேப்பரை ரீடிங் பண்ணால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு காலம் பாஸ் பண்ண முடியாது. ஆக குழந்தைகள், நீங்கள் வெறும் படிப்பு என்பது ஏதோ நாம் இங்கே வந்தோம், ஏதோ படித்துவிட்டு சென்றோம் என்பதல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருடைய பெயர் தான் இருக்குது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்தலில் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற திருவள்ளுவனுடைய வாக்கிற்கு இணங்க நாம் பிறப்பு என்பது ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய இறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலே நாம் ஒரு இறக்கும்போது தான் அவருக்கு எவ்வளவு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கு என்பது தெரிய வரும். வாழ்ந்து முடிக்கும் பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு இருக்கு என்பது இறப்பின் போது தெரியும். ஆகவே குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குமானால் ஆசிரியர்கள் சொல்வதை நீங்கள் முதலே கேட்க வேண்டும். அதான் முதலே சொன்னேன், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னேன். ஆசிரியர்களுடைய நல்ல அறிவுரைகளை கேட்டு அவர்களுடைய சீரிய பண்புகள், அவர்களுடைய பல கெட்ட பழக்கம் கூட இருக்கலாம், அவற்றெல்லாம் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நற்பண்புகளை மட்டும் அவர்களிடமிருந்து பெற்று நீங்கள், இது நான் வெறும் போதைக்காக மட்டும் சொல்லலை, பலவிதமான இதையும் கூட நம்முடைய அனுபவத்திலிருந்து, எனக்கு 28 ஆண்டுகள் இந்த காவல்துறையிலே பணிபுரிந்து பல்வேறு நபர்களை சந்தித்து வந்துள்ளேன். ஆக என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், குழந்தைகளே, நீங்கள் அவர்களிடம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒழுக்கத்தை முதலில் கடைப்பிடிக்க வேண்டும். படிக்கிற பள்ளியில் நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா பெண்கள் காவல் நிலையத்தில் போய் நிற்கிறீங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. பெண்கள் காவல் நிலையத்தில் போய் என்னது 17-18 வயசுக்குள்ளே போகும்போது காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குகிறீர்கள். உங்கள் பள்ளிக்கு வெளியிலே நிறைய பசங்கள் நிற்பார்கள், வலை வீசி உங்களை வலை விரிப்பார்கள். அவற்றிற்கெல்லாம் ஆட்படாமல், அவர்களை துச்சமென மதிக்காமல், உங்களுடைய நேர்பார்வையோடு உங்களுடைய படிப்பு என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இது ஏதோ நாம் உடல் சுகத்துக்காக வாழ்வதில்லை, அது எப்போ வேண்டுமானாலும் கிடைக்கலாம். அந்த பீரியடுக்கு முன்பாக 24-25 வயதுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை சாதாரண கூலி வேலையில் சென்று நீங்கள் முடிவீர்கள். கூலி வேலை செல்லும்போது நிறைய அப்யூஸ்மெண்ட் இருக்கும் பெண்களுக்கு, அதெல்லாம் சொல்லி முடியாது. வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது. சரியான நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைக்க வேண்டும், வாழ்க்கை துணையை அமைக்க வேண்டும். சிறு சிறு பைக்கில் வர்றான்ட்டாக அவன்கிட்ட ஏமாந்து போகக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து நிறைய ஒரு பெரிய பைக் வச்சுருக்கான்ட்டு அதுக்கு ஆசைப்படுறது. இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு குழந்தைகள் படிப்பதற்காக மட்டும், இது நான் அதை ஏதாவது சொல்கிறேன்னு சிரிக்கிறது கிடையாது. நிறைய பெண்களுடைய ஸ்டேஷனில் வந்து அவங்க அழுது அவங்க வாழ்க்கை போய், நேற்று கூட ஒரு டாக்டர் பெண்ணு, அவங்க வந்து இதில் தான் வந்தது, ஆன்லைனில் வந்துச்சு ஒரு வீடியோ வந்தது. அவங்க டாக்டர் ஃபஸ்ட்டு இயர் படிக்கும்போது அந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலே வந்து நிற்பான். ஒரு பையன் வந்து பைக்கை வந்துட்டு நிற்பான் போலுக்கு. அவன் டிப்டாப்பாக ஏதோ 2 சட்டை தான் வச்சுருப்பான் போலுக்கு, ஆனால் நல்ல சட்டையை போட்டு வந்திருப்பான் போலுக்கு. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த பிள்ளையை வந்து இப்போ நிறைய அப்படி போயிட்டு பழக்கமாகிடுச்சு. கடைசி அந்த படிப்பை விட்டுட்டு போயிட்டாப்புல. அவங்க கூட மேரேஜ் ஆகி போயிட்டு கடைசி பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவன் ஒரு வருஷம் கழித்து அவன் வாழ்ந்தபோது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவனை பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் டெய்லி கஞ்சா விற்கிறவன். கடைசியில் அவனுக்கு உள்ள அந்த பொண்ணு அவனை நம்பிக்கிட்டே இருந்திருக்குது. கடைசி பார்க்கும்போது அவன் கஞ்சா விற்கிறவன மாதிரி. கடைசியில் இவன் டாக்டர் படிப்பும் போயிடுச்சு, வாழ்க்கையும் போயிடுச்சு, அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆக இதெல்லாம் இதெல்லாம் தேர்வு செய்ய, நீங்கள் +2 படிக்கிற பிள்ளைய வந்துட்டீங்க, நெருங்கி வந்துட்டீங்க. ஆக உங்களுடைய துணைகளையோ அவசரப்பட்டு வாழ்க்கையில் தேடக்கூடாது. தேடி உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விட்டீர்கள் என்றால் திருப்பி அவை கிடைக்காது. ஆகவே குழந்தைகள், நீங்கள் சின்ன குழந்தைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெறும் போதை ஒழிப்புக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, பல்வேறு விஷயங்கள் சொல்லுகிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டிலே வந்து
உங்கள் தகப்பனார்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும். அவர் மது போதை அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது. மது போதையில் அவர் வாகனத்தை ஓட்டினால் என்னவாகும்? அவருடைய விபத்து ஏற்பட்டு அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இல்லை அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய படிப்பு தடைபட்டு போயிடும். ஆக அவர்களுக்கு அறிவு அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் போய் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி சண்டை போடுங்க. இனிமேல் குடிப்பதை நிப்பாட்டுங்கள் என்று நம் மகாத்மா காந்தி என்னைக்கு நான் இந்த மதுவை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்து இந்திய நாட்டிற்கு ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி அகிம்சையின் வழியில் மற்ற நாடுகளெல்லாம் அவரை பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்டு அகிம்சை வழியில் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொண்டு வந்த நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்து இந்தியாவிற்கு மட்டுமில்லை உலகிற்கே ஒரு ஒளியை ஏற்படுத்தி தந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு, பெரியவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து நல்லவற்றை கற்று எல்லாம் நீங்கள் இந்த பள்ளிக்கு நிர்மலா பள்ளிக்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் வெளியே செல்லும்போது திருப்தியோடு நன்றாக படித்தோம், நல்லா வாசிக்க தெரிய வேண்டும். சில பேருக்கு ஆங்கில மீடியத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தமிழ் வாசிக்க தெரியவில்லை. அந்த மாதிரி இல்லாமல் தமிழையும் வாசிக்க வேண்டும். தாய்மொழி நமது தாய்க்கு மேலான உயிர், அதை எந்த காலகட்டத்திலையும் நாம் இழந்துவிடக்கூடாது. ஆங்கிலம் நாம் படிக்கிறோம் என்பதற்காக தாய்மொழி நமது பேசக்கூடிய மொழி, நாம் இந்த மண்ணில் தோன்றிய போது பேசிய மொழி, அந்த மொழியும் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. அதற்கு வேறு மொழி நாம் கற்றாலும் நம் தாய்மொழியை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. தமிழ் நாம் நன்றாக கற்க வேண்டும். தமிழ் எழுத படிக்க மாணவர்களுக்கு தெரியவில்லை என்று இப்போது ஒரு ஸ்டடி போட்டிருக்காங்க. அதாவது ஆங்கில மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க தெரியவில்லை என்பது ஒரு புகாராக உள்ளது. அதெல்லாம் இல்லாமல் தமிழுடைய நமது இலக்கியங்களையும் நீங்கள் படித்து அவற்றிலிருந்து நல்ல செய்தியை நீங்கள் பெற வேண்டும். மென்மேலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் படித்து பல்வேறு பதவிகளை சென்றடைந்து பல்வேறு தொழில் முனைவோராக மேக் இன் இந்தியா புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் அந்த மேக் இன் இந்தியா மாதிரி நீங்களே ஒரு தொழிலை உருவாக்கி பெரிய தொழில் அதிபராக வர, நல்ல அதிகாரிகளாக வர இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்தி போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கவும் என்று பேசி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் 9:30 மணிக்குள் அரங்கத்தை ஒப்படைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி சாலை விபத்து காரணம் குடிபோதை அப்படின்னு சொன்னாங்க. உலகில் 44% முதல் 67% வரை சாலை விபத்திற்கு காரணம் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதுதான் என்று உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்விலே கூறியிருக்கிறது. நம்முடைய காவல்துறையை சார்ந்த கோவில் சரகத்தினுடைய காவல்துறை ஆய்வாளர் மதுரை வீரன் அவர்கள் இதோ வீரமாக வருகிறார் உரையாற்ற. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஆளுநர்கள் குழந்தை செல்வங்களாக மீண்டும் ஒரு காலை வணக்கத்தை சொல்லியிருக்கிறேன். எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ கேட்குறது இன்ட்ரெஸ்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வித்தியாசம் இருக்குது. சாயங்காலம் இதே ஒரு 4 மணிக்கு போட்டிருந்தா அப்பா வீட்டுக்கு போனோம் வேணாம் அப்படியே. இப்போ காலையில் ஆரம்பித்தா ஃபஸ்ட் பீரியட் டெஸ்ட் இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்கும், முடிச்சு மட்டம் போகணும். அதனால் கண்டிப்பாக இப்போ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நான் கேட்க தயாராக இருக்கும். முடிஞ்சால் 12:30 வரைக்கும் பேசுங்க சார். அதுக்குள்ளே அவர் வேறு ஆஃப் பண்ணிட்டார் மைக்கை. எப்போ நேரம் ஆகிடுச்சு வேணாம் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பல பேருக்கு வருதான். பரவாயில்ல, அவர் ரொம்ப மெதுவாக கம்மியாக பேசு வேணாம் நிறையா பேசுங்க. நன்றி. இப்போ இந்த கருத்தரங்க நம்ம போதை விழிப்புணர்வு அப்படின்னு நிறையா பேசணும். நம்ம சார் நிறையா பேசினார், காவல் உதவி ஆணையர் சார் பேசினார், நம்ம ஆயர் சார் பேசினார், நிறைய புஸ்தகங்கள் இதெல்லாம் எழுதியிருக்காரு அவர். இன்னும் நிறையா பேசினார். இந்த போதை அப்படிங்கிறது எப்படி நம்மளை உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் உள்ளே வந்துடுது அப்படின்னு நிறைய சொன்னோம். உண்மையாக ஒழுக்கம் அடிப்படை
அதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இருந்தால் இந்த போதையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னைக்கு நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த போதை உருவெடுத்திருக்கு. மிகப்பெரிய சவால். சரி, இதை ஏன் சார் குடிக்கிறவங்க சொல்ல வேண்டியதானே, எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்படி உள்ள வருது, எந்த விதமான போதையை நம்ம அடாப்ட் ஆகிறோம், எப்படி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அதனால தான் சின்ன குழந்தைகள் உங்கள்கிட்டருந்தே சொல்லி எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் எதிர்கால தூண்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. நீங்கள் விழிப்புணர்வு இருந்தால் உங்களுடைய சார்ந்தவர்களை அதிலிருந்து கொண்டு வர முடியும். சார்ந்தவர்கள் எப்படி அந்த போதைங்கிறது ஒரு மூளை குறைபாடு அதை ஏற்படுத்திடுது. முதல்ல எப்படி இருப்பாங்க, இப்போ அவங்க கூட இருப்பாங்க, அவங்க போதைக்கு அடாப்ட் ஆகிருக்காங்களா, போதையில் இருக்காங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அதை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு அந்த சார்ந்த அறிவு கொஞ்சம் வேண்டும், அது தெரியணும். கூலிப்பு வேண்டாம், புகையிலை வேண்டாம், இது தெரியக்கூடியது. சார் சொன்ன மாதிரி செல்ஃபோன் இது ஒரு போதை, எல்லாமே ஒரு போதை வகையில் வரக்கூடியது. அதனால் உங்களில் இருந்து சராசரி இயல்பு நிலையில் இருந்து விலகி போகக்கூடிய நபர்கள், இயல்பாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் மாறும். தனியாக இருக்கிற விருப்பப்படுவாங்க, சடனாக எரிச்சல் விடுவாங்க. உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்கள், கூட நல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய செயல்பாடில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா ஏதோ ஒரு குறைபாடு ஏற்படுது. அது எதனால் ஏற்படுது? போதையினால் ஏற்படுதா, எந்த ஒரு மன பாதிப்புனால் ஏற்படுதா, அல்லது ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படுதா அப்படிங்கிறத நண்பர்களாகி நீங்கள், உங்களுடைய தாய் தந்தை அல்லது உங்களுடைய சகோதரர்கள் இவங்களை அன்றாடம் பார்க்குறப்ப நீங்கள் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபிகேஷனுக்கு என்னவோ அதை ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு அதிகங்கிறதுனால நம்ம சொல்லிவிடுவோம். இதை தெரிஞ்சுக்கிறதால தான் நிறைய பேர் நினைப்பாங்க போதை பற்றி எனக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் சம்மந்தப்படலைனாலும் உங்களுடைய சார்ந்தவர்கள் உள்ளே போகக்கூடாது, அவங்கள மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறோம். இந்த போதை ஒழிப்பினுடைய மிக முக்கிய சாராம்சமே சிறந்த கவனிப்பே சிறந்த அறிவு. இந்த போதைப் பொருள் ஒழிப்பினுடைய ஒரு வாசகம் அப்படின்னா சிறந்த கவனிப்பு, சிறந்த அறிவு. நீ எப்படி உன்னை நீ கவனிச்சுக்கிறியோ அதுதான் உன்னுடைய சிறந்த அறிவு. கேரக்டர் இஸ் லாஸ், எவரிதிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒழுக்கம் அல்லது நல்ல நடத்தை இது போயிடுச்சுன்னா எல்லாம் போய்டும். என்னைக்குனாலும் படிச்சுக்கலாம், என்னைக்குனாலும் எதுனாலும் முன்னேறி வந்துடலாம். அதனால் இருந்தது ஒன்றையே நீ முதல்ல கவனிச்சுக்க தெரியணும். நீ நல்லா தானே சார் இருக்கேன், எல்லாமே இருக்கேன். உங்களை நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக, சுய ஒழுக்கமாக, சுயமாக எப்போ நீங்கள் கவனிக்கக்கூடிய இது வருகிறோ அப்போ நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டீங்கன்னா. அதனால் உங்களை நீங்கள் கவனிக்கக்கூடிய உங்களுடைய சிறந்த கவனிப்பு தான் உங்களுடைய சிறந்த அறிவு அப்படிங்கிறது தான் என்னுடைய. நல்லா பாணிய, நல்லா சுய ஒழுக்கமாக இருங்க, சிறப்பான முறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைத்து நல்ல நன்றி கூறி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து நன்றியுரையாற்ற நம்முடைய வழக்கறிஞர் நிர்வாக ஆசிரியர் மாரிச்செல்வம் அவர்கள். பீப்புள் ப்ளஸ் மாத இதழின் சார்பாக போதை விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள பீப்புள் ப்ளஸ் நிறுவனர் தலைவர் திரு டாக்டர் ஜான் சியூ அவர்களுக்கும் இந்த அழகான வாய்ப்பினை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி ஏற்படுத்தி கொடுத்திய பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய அண்ணன் திரு சாமித்துறை அவர்களையும் காவல்துறை உதவி ஆணையாளர் திரு நாகராஜன் அவர்களையும் மதுரை செய்தியாளர்கள் சங்கம் தலைவர் திரு கதிரவன் அவர்களுக்கும் எங்களின் பீப்புள் ப்ளஸ் நிர்வாக ஆசிரியர் ராஜபாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இவ்வளவு நேரம் பொறுமை காத்து கருத்தரங்கிற்கு முழு கருத்தினையும் கேட்டிருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், இதற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் பீப்புள் ப்ளஸ் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மாணவிகள் முடிவுரை. எல்லாரும் வலது கரத்தை முன்னாடி நீட்டுங்க. என் மாணவி எஸ்பிஎல் சொல்ல சொல்ல நம்ம எல்லாரும் அதை திருப்பி சொல்லணும். போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை
நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற